வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை சட்டவிரோதம் என அறிவித்து அதனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசின் சாயம் வெளுத்துவிட்டது. தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு ஒத்த கருத்துடன் அளித்திருக்கூடிய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது. 2017 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்து பின்னர் 2018 அரசாணை மூலம் ஒன்றிய அரசு இத்திட்டத்தை வெளியிட்டது. இது தங்கு தடையின்றி நிறைவேற பல்வேறு சட்டங்களை திருத்தி பல கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிப்பதில் ரொக்க பரிவர்த்தனையை தவிர்ப்பது, வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கும், கருப்பு பண பரிமாற்றத்தை தடுக்கும் என வெந்தியான காரணங்கள் முன்மொழியப்பட்டன. கடந்த 6 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரம் மூலமான நிதியில் 80% மேலாக பத்திரங்கள் பெற்றது பாஜக. அரசியல் ஊழலை சட்டப்பூர்வமாக்கவே தேர்தல் பத்திரம் பயன்படும் என்ற துவக்கத்திலேயே அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்தனர். உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்தவர்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காமலா கொடுத்திருப்பார்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் மட்டுமின்றி கார்ப்பரேட் கம்பெனி அடி வருடி என்ற முறையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை பெற்று குவித்தது பாஜக. கார்ப்பரேட்டுகள் இந்த பணத்தை கொண்டு தேர்தல் ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றியதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்தியதுடன் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தியாக்கியது பாஜக. ஆளுங்கட்சிக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையிலான கள்ள கூட்டணி தொடர்கிறது. அதுவும் வெளிச்சத்துக்கு வந்தது. பணத்தை தடுப்பதற்காகவே இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒன்றிய அரசின் சொத்தை வாதங்களை நீதிமன்ற தீர்ப்பு தவிடு பொடியாக்கியுள்ளது. அரசியல் கட்சிகள் நிதி பெறும் நடைமுறையில் ஒளிவு மறைவு இருப்பதும் மக்களின் தகவல் பெறும் உரிமையை மறுப்பதும் தவறானது என நீதிமன்றம் சாடியுள்ளது. தேர்தல் பத்திரம் வெளியிடுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தேர்தல் பத்திரம் குறித்த அனைத்து விவரங்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தேர்தல் ஆணையத்திடம் அளித்திட வேண்டும். வாங்கிய பத்திரம் நிதி கொடுப்பவர் கையிலோ அல்லது அரசியல் கட்சியின் கையிலோ இருக்கும் பட்சத்தில் அவை திருப்பித் தரப்பட வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. தேர்தல் நேரத்தில் வந்துள்ள இந்த தீர்ப்பு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற போலியான பிம்பத்தை ஊதி பெரிதாக்கும் பாஜகவின் கோட்டையில் விழுந்த பலத்த அடி. நீல சாயம் வெளுத்தது டும், நரியின் வேஷம் கலைந்தது டும், பாஜகவின் முகமுடி கிழிந்தது டும்.